ஷாரான் மர்டர் கேஸில் கிரீஷ்மக்கு நாம எல்லாரும் நினைச்ச போலவே தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பெண் வர்க்கத்துக்கே அசிங்கமான ஒருத்தி இந்த உலகத்திலேயே வேண்டாம் என்று விதிச்ச அந்த ஜட்ஜு தான் இப்போ நம்ம கண்ணுல தெய்வம் மாதிரி தோணுது. ஷாரானோட அம்மா சொன்னதும் அதுதான். என்னோட பையனுக்கு நீதி கிடைச்சது, கடவுள் ஜட்ஜு ரூபத்தில் வந்து அவளுக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மீடியா முன்னாடி வாய் விட்டு அழுந்தாங்க. போலீஸை விட ப்ராசிக்யூஷனை விட இந்த கேஸ் நிரூபிச்சது ஷாரோன் ராஜோட தம்பியான ஷிமோன் ராஜ் என்ற ஆயுர்வேதிக் டாக்டர் தான். தன்னோட அண்ணனோட உயிரை காப்பாத்த முதல்ல இருந்தே கஷ்டப்பட்ட ஆள் தான் இவர். ஷிமோன் ராஜ் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் ஆனதுனால தன்னோட அண்ணன் சாப்பிட்டது ஒரு கஷாயம் கிடையாது, விஷந்தா என்று சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன சாப்பிட்டா என்று தெரியாம ட்ரீட் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் நடத்தினப்போ உள்ள என்ன போயிருக்கு என்று தெரியல. அது மட்டுமல்ல, ஷாரோன் ராஜ் தன்னோட காதலிக்கு பிரச்சனை ஒன்றும் வராம இருக்க விஷயத்த கிளியராக சொல்லவும் கூட இல்லை. அவன் அது விஷம் உள்ளில் போனப்பவே அவளை காமிச்சு கொடுத்திருந்தான். ஒருவேளை உயிர் பிழைச்சிருப்பான். ஆனா ஷாரோன் வேணும்னே அது மூடி வச்சாரு. ஆனா ஷிமோன் ராஜ் அதை கண்டுபிடிச்சாரு. ஷாரோன் ராஜ் அவ கூப்பிட்டு அவளோட வீட்டுக்கு போறான். அவ சொல்றான், இங்க யாரும் இல்ல, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று சொல்லி அவனை கூப்பிடுறான். ஷாரோனுக்கு அவனா உசுறு. அவ என்ன சொன்னாலும் செய்வா. கிரீஷ்மாவை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ரொம்பவே படிச்ச பொண்ணு, நாட்டியத்திலும் ரொம்பவே பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. அப்படி பார்த்தா ஒரு பையன் ஆசைப்படுற எல்லா குவாலிட்டிஸ் இருக்கிற பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சா. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அது நல்ல விதத்துல யூஸ் பண்ண தெரியலையே. கிரீஷ்மாக்கு நிறையவே பாய் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டைமிலும் இருந்தது. ஆனா ஷாரன் மட்டும்தான் அவளை விடாம இருந்தா. அவளும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருந்தாங்க. ஒரு நாளைக்கு இவளுக்கு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட மேரேஜ் ப்ரப்போசல் வந்துச்சு. அந்த ப்ரப்போசல் வந்ததுமே அவளுக்கு ஷாரன் வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அவனை எப்படியாவது தன்னோட வாழ்க்கையிலிருந்து அனுப்பணும்னு முடிவெடுத்தான். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் வேணாம் என்று சொன்னா அவன் கிட்ட சொல்லியிருக்கலாம், அவனோட ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கலாம், அவன் டிஸ்டர்ப் பண்ண ஏன் போலீஸ் கிட்ட கூட போய் வேணும்னா சொல்லியிருக்கலாம். இது ஒண்ணுமே பண்ணாம அவனை கொலை பண்ண எடுத்த முடிவோட முட்டாள்தனத்தை இங்க பப்ளிக்கு இவ்வளவு ரோஷம் கூட வர்றதுக்கு காரணமும் அதுதானே. உயிருக்கு உயிராக நேசிச்சா மரணம் தான் தண்டனையா? இப்படின்னா யாரை நம்ப முடியும்? அதனால அவ ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவன் கதையை முடிக்க பிளான் பண்றான். 2 ஜூஸ் வாங்குறான். ஒரு ஜூஸ்ல ஓவர் டோஸ் பாராசிட்டமால் கலந்துட்டு கொடுக்குறான். அப்புறம் இவர் 2 பேரும் யார் முதல்ல ஜூஸ் குடிப்பாங்க என்று காம்படிஷன் வைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு ஷாரன் ஜூஸ் குடிச்சப்பவே துப்பிட்டா. கசப்பா இருக்குன்னு சொல்லி அது அன்னைக்கு குடிக்கவே இல்லை. அதனால அவளோட பிளான் கூட ஃபிளாப் ஆச்சு. இப்படியே அப்பப்போ ஜூஸ் ஏதாவது கலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்காக அவ எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. ஆனா வாந்தி வந்தாலும் ஷாரனுக்கு இவன் மேல ஒரு துளி கூட சந்தேகம் கூட வரவே இல்லை. அப்படி இருக்கும்போதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு அவளோட வீட்டில் கூப்பிடுறான். இங்க யாரும் இல்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அவ ஃப்ரெண்டு கூட பைக்கில் போனான். ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஷாரன் உள்ள போறான். அவர் 2 பேரும் பிசிக்கலி தப்பு பண்றாங்க. அதுக்கப்புறம் இவ கஷாயத்துல காப்பிக்கின்ற ஒரு பெஸ்டிசைட்ஸ் கலக்கி கொடுக்குறான். இந்த மருந்தை பத்தி கூகுளில் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டு 2 நாளானா எந்த டெஸ்ட் எடுத்தாலுமே இது உள்ள போயிருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியும் இருக்காது, ஆளே காலி ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவ கொடுத்தா. அவனுக்கு அது கசப்பாக தெரிஞ்சது. அவ கேட்டா, என்ன இது ரொம்ப கசப்பாக இருக்குன்னு. அப்ப அவ சொல்றா, அந்த கஷாயம் அப்படித்தான் இருக்கும்னு. அவளை நம்பி அதை குடிச்சிட்டான். குடிச்சதும் வாந்தி எடுத்துட்டான், பச்சை கலர்ல. வீட்டுக்கு வெளியே போறான், அங்கேயும் வாந்தி எடுத்துட்டான். அவனோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறான். அங்க அட்மிட் ஆகுறான். ஆனா ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்றான், கஷாயம் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன், அப்பவே வாந்தி எடுத்துட்டேன் என்று. ஆனா ஃப்ரெண்டு கிட்ட சத்தியம் வாங்குறாரு, இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்று. ஏன்னா சொன்னா அவளுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும், அது அவளால தாங்கிக்க முடியாது என்று சொல்லி. ஆனா அன்னைக்கு அவன் அது எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தா இன்னைக்கு ஷாரோன் நம்ம கூட இருந்திருப்பான். 11 நாளைக்கு அப்புறம் ஷாரோன் மரணத்துக்கு கீழடங்கினாரு. ஆனா சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஷாரோனோட அப்பா ஐசியூவில் அவரை கிளீன் பண்ண போனப்போ ஷாரோன் நடந்த உண்மையை எல்லாம் அப்பா கிட்ட சொல்றாரு. அது வேற ஷாரோன் நினைச்சா உயிர் பிழைச்சு வந்துடுவேன். ஆனா நாளுக்கு நாள் போக போக அவனோட நிலை மோசமாகிறதே தவிர ரிக்கவர் ஆகல. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டான் கிரீஷ்மா அவனை சீட் தான் பண்ணிட்டு இருந்தா என்று உணர ஆரம்பிச்சான். இப்பதான் கதையோட ட்விஸ்ட் நடக்குது. அப்பா ஐசியூல இருந்து வெளியே அழுதுட்டே வந்தாரு. ஷாரோனோட தம்பி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஷிமோன் ராஜ் கிரீஷ்மாவை கால் பண்றான். அன்னைக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவ அதெல்லாம் கேட்கும்போது உண்மையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறா என்று அவளுக்கு தெரியல. அவ அத காலில் தடுமாறி பதில் சொல்றான். நான் சாப்பிட்ற கஷாயத்தை தான் அவனுக்கு கொடுத்த, வேற ஒன்னும் கலக்கல என்றெல்லாம் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருந்தான். அவளோட அந்த பேச்சை கேட்கும் போதே தெரியும் கண்டிப்பா இவதான் பண்ணிருப்பான். ஷிமோன் ராஜ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா. ரீசன் வந்து தன்னோட அண்ணன் திரும்பி வரும்போது இந்த ரெக்கார்ட் அவனை காட்டணும், இனிமே அவளை நம்ப கூடாது, நம்ம வீட்டுக்கு அவ தேவையில்லை என்று சொல்றதுக்காகத்தான் அன்னைக்கு அவன் அதை ரெக்கார்ட் பண்ணது. ஆனா எல்லாரையும் கண்ணீரில் ஆக்கி ஷாரோன் ராஜ்
உண்மையை சொன்ன 2 நாளைக்கு அப்புறம் இறந்துட்டாரு. கேரளா முழுவதும் ஷாரோனுக்கு நீதி கிடைக்க ஒன்னாகினாங்க. இந்த கால் ரெக்கார்ட்ஸ் தான் கிரீஷ்மாவை மாட்ட வச்சது. அப்புறம் தான் ஒன்னொன்னாக அவ உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா. இந்த காப்பி பெஸ்டிசைட்ஸ் வாங்கிட்டு வந்தது அவளோட மாமா. அந்த ஆள் தான் அந்த மருந்து அவ கலக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி தூரமாக வீசி எறிஞ்சது. ஸோ எவிடன்ஸ் அழிக்க பார்த்த கேஸில் அந்த ஆளுக்கு இப்போ 3 வருஷத்தை தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் இல்லாம ஆக்க சொன்னது அவளோட அம்மா. ஆனா அவரை இப்போ கோர்ட் சும்மா விட்டுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தா அவருக்கும் ஏதாவது தண்டனை கிடைச்சிருக்கணும் இந்த மாதிரியான ஒரு பொண்ணை படைச்சு விட்டதுக்கு. 11 மாசம் கிரீஷ்மா ஜெயிலில் இருந்தா. இந்த கேஸோட விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. சைபர் செல் இவ டிலீட் பண்ண எல்லா சாட்ஸும் கூகுளில் இவள் எப்படியெல்லாம் சாகடிக்கணும் என்று சர்ச் பண்ணதும் எல்லாமே ரிகவர் பண்ணி எடுத்தாங்க. இவ்வளோ எல்லாம் நடந்தும் அவளுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை. தெரியாம பண்ணிட்டே என்று ஒரு வார்த்தை கூட அவ வாயிலிருந்து வரல. ஆனா ரொம்ப ப்ரௌடியோட சொல்றா, கோர்ட் என்ன தூக்கி கொல்ல போறது இல்லையே, கூடி போனா ஆயுள் தண்டனை கிடைக்கும். தண்டனை முடிஞ்சு வரும்போது எனக்கு 38 வயசா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாழ்ந்துடுவேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு சிரிக்கிறேன். இன்னைக்குதான் நாம எல்லாரும் காத்து கொண்டிருந்த அந்த விதி வந்துச்சு. ஆமாங்க, கிரீஷ்மாக்கு தூக்கு கயிறு உறுதியாச்சு. இந்த குற்றத்துக்கு டபுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அவக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்டே கிடைச்சது, மரண தண்டனை. மொத்தம் கேரளாவே இப்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. பசங்க கிட்டயும் பொண்ணுங்க கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிரேக்கப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போலீஸ் கிட்ட போங்க, கோர்ட்டுக்கு போங்க. இப்படியெல்லாம் பண்ணி இப்ப அவ என்ன சாதிச்சா? இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.